காயம் மூடிடுச்சு. காயம் ஆறல. ஆனா மூடிடுச்சு. சரிங்களா? அடுத்த கத்தால அந்த நான் என்ன சொல்ட்டேன் டைரக்டர் கிட்ட, "நீங்க எனக்கு க்ளோஸ் மட்டும் வைக்காதீங்க. க்ளோஸ் வச்சா தெரிஞ்சிரும். நான் வந்து லைட்டா என்னோட அந்த ஸ்கின் ஷேடு வச்சுர்றேன். நம்ப இத மட்டும் எடுத்துருவோம். உங்களுக்கு ஓகேன்னா, எங்களுக்கு டபுள் ஓகே. நீ வந்ததே எனக்கு கஷ்டமா இருக்குமா, நீ கிளம்பி போம்மா" அப்டின்னாங்க. நான் சொன்னேன், "ஐயோ! இல்ல சார். நாளான்னைக்கு டெலிகாஸ்ட் கிடையாது. எனக்கு அதெல்லாம் நான் நல்லா இருக்கேன் சார். எனக்கு எந்த இதுவும் இல்ல. கடவுள் இருக்காங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க?" அதுவும் என்ன, அது சீரியல், அம்மன் சீரியல். அதுவுமே. நான் வந்து நடிக்கிறது ஒரு அம்மன் சீரியல். நான் சொன்னேன், "கடவுள் பார்த்துப்பாரு. நீங்க வாங்க சார் நம்ம பண்ணிடலாம் இந்த சீன் எல்லாம்." அப்ப அங்க இருந்த ஒருத்தங்க என்ன கலாய்க்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. "அவ்வளோ சாமிய வேண்டுறீங்க? அ இப்படி வந்து விழுந்து உயிர் போற அளவுக்கு ஆயிடுச்சு." உயிர் போக வேண்டியது என்ன காப்பாத்திருக்காங்க. ஆனா அந்த கர்மாவ நான் அனுபவிச்சு தானே ஆகணும். அந்த நேரத்துல எனக்கு எதுவும் ஆக வேண்டியது. ஆனா இதோட நிறுத்திட்டாங்கல்ல. அப்ப அந்த வாராகி அம்மன் வந்ததுனால தானே எனக்கு இந்த ஒரு எனக்கு பாதுகாப்பு. அப்ப என்ன அவருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சு தானே நம்ம லைஃப்குள்ள வந்திருக்காங்க அவங்க. இந்த மாரி ஏதோ அந்த பொண்ணுக்கு உயிர் போற ஆபத்து இருக்கு. ஆனா, நான் அத அனுபவிச்சு ஆகணும்ங்கறதால சும்மா கால்ல அடிபட்டா மாரி பண்ணி விட்டாங்க. அவ்வளவுதான். இது ரொம்ப நாளைக்கு அந்த மார்க் மட்டும் இருந்தது. நீங்க நம்ப மாட்டீங்க. அதுலேருந்து ஒரு ஒரு 4, 5 நாள்ல எனக்கு ஃபுல்லா ஆறியே போச்சு. தழும்பு மட்டும் இருந்தது. அப்ப அந்த மேக்கப் நான் வந்து லைட்டா அங்க ஆரஞ்சு மாரி வச்சு அது மேல எங்களோட இது போட்டோம்னா, அதுவுமே போயிடுச்சு. அப்போ இது வந்து தெய்வ இது அனுகிரகம் இல்லாம எப்படி நடக்கும் சொல்லுங்க?